ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்த சேனல் மூலமாக நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை எடுக்கிற வரைக்கும் நம்ம எந்த மாதிரியெல்லாம் நம்மளோட சேனலுக்காக வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்க எந்த மாதிரி வீடியோஸ் போடணும், எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு 5 பாயிண்டாக வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த 5 பாயிண்ட்டும் உங்களோட யூடியூப் சேனலுக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. மணி ஏர்ன் பண்ணணும்னு அப்படி பர்பஸில் நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஏன்னா நான் சொல்லக்கூடிய 5 பாயிண்ட்டுமே உங்களோட சேனலோட வளர்ச்சிக்கும் நீங்கள் சம்பாதிக்க போகிற ஒவ்வொரு டாலருக்குமே சொந்தமானது. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ போடக்கூடாது. உங்களோட சேனல் பணம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவை கைவிட்டுருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஷார்ட்ஸ் வீடியோக்கு 1 மில்லியன் வரக்கூடிய 1 மில்லியன் வியூஸுக்கு வரக்கூடிய அந்த அமௌண்ட் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட லாங் வீடியோக்கு 1Kக்கு ஈக்குவல். ஓகேவா, அதனால் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதன் மூலமாக நீங்கள் சப்ஸ்கிரைபர் வேணால் சீக்கிரமாக கொண்டு வந்துடலாம். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன் வேணால் அப்ளை பண்ண முடியும். ஆனால் ஷார்ட்ஸ் சேனல் மூலமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக மணி சம்பாதிக்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, லைவ் வந்து நீங்கள் போடவே போடாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம லைவ் ஆன் பண்ணும்போது நமக்கு 2000 3000 வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கு பார்க்கக்கூடிய அந்த வியூவர்ஸ் வந்து நம்மளோட வாட்ச் ஹவர்ஸ் வேணால் அந்த டைம்க்கு ஆட் ஆகும். ஆனால் நம்மளோட டாலர் இருக்குல்ல அமௌண்ட், அது வந்து நம்மளோட லைவ் செக்ஷனுக்கு கிடையவே செய்யாது. அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் முடிஞ்ச உடனே அந்த வீடியோ அப்லோட் ஆகும்ல, அந்த அப்லோட் ஆகக்கூடிய வீடியோவை யார் பார்க்குறாங்களோ அந்த வியூவர்ஸ் பார்ப்பாங்களே சப்ஸ்கிரைபர், அவங்களுக்கு பார்க்கக்கூடிய அளவு பொறுத்து தான் உங்களோட டாலர் வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் லைவ் வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் 1 ரூபாய் கூட மணி சம்பாதிக்க முடியாது. மூணாவது பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாங் வீடியோ மேக் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கான கரெக்ட் வேயாக இருக்கும். உங்களோட சேனலில் உங்களோட கேட்டகரியை பொறுத்து நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ஒரே கண்டென்ட்டை பேஸ் பண்ணி லாங் வீடியோ மேக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களோட வீடியோ வந்து குறைஞ்சது 5 நிமிஷமாவது அப்லோட் பண்ணுங்கள். இதே இது மானிட்டேஷன் வாங்கின சேனலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். ஏன் 8 நிமிஷத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல யூடியூபர்ஸ், அவங்களாம் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு குவாலிட்டியாக உங்களோட கண்டென்ட்டில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து கரெக்டாக ஷார்ப்பாக நீங்கள் வந்து முடிச்சுக்கிடலாம். இதே இது லாங் வீடியோவுக்கு வரக்கூடியவங்களுக்கு 8 நிமிஷம் ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதில் தான் உங்களோட ஆட் வந்து பிளேஸ் பண்ண முடியும். இது என்ன ஆட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் இருக்கவங்களுக்கு புரியாது, மானிட்டேஷன் வாங்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆட் மூலமாக தான் நம்ம ரெவென்யூ வந்து நம்ம சேனலுக்கு கிடைக்குது. நம்ம யாராவது புதுசாக நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க, நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன நினச்சேனோ அதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் நினச்சிட்டேன் என்னோடய வீடியோவில் நான் மேக் பண்ணி போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ, அது சமையலாக இருக்கட்டும், இல்லை நான் விளாக் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு வீடியோ நான் போட்டால் கூட அந்த வீடியோவுக்கு இருக்குல்ல, நான் சுற்றி பார்க்கக்கூடிய வீடியோ போட்டாலும் எந்த வீடியோவாக இருந்தாலுமே அதுக்கு தான் நமக்கு காசு கிடைக்கும் போல் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். யாரெல்லாம் இது வரைக்குமே அதுக்கு நம்ம வீடியோ போடுறோம்ல அதுக்கு தான் காசு கிடைக்கி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட வீடியோக்கு எந்த ஒரு காசுமே கிடையாது. நம்ம மேக் பண்ணி போடுறோம்ல கண்டென்ட், அதுக்கு எந்த காசுமே கிடையாது. நம்ம மேக் பண்ணி போடக்கூடிய கண்டென்ட்ல இருக்கக்கூடிய வீடியோக்கு இடையில வரக்கூடிய ஆட் இருக்குல்ல, அந்த ஆடு எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அதுக்கு மட்டும்தான் நமக்கு காசு கிடைக்கும். இதே இது நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை ஆன சேனலாக இருந்துச்சு அப்படின்னா 8 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வீடியோ போட்டால் தான் உங்களோட வீடியோவில் ஆட் வந்து பிளேஸ் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து 8 நிமிஷத்துக்கு குறையாமல் வீடியோ போட ட்ரை பண்ணுங்கள். மானிட்டேஷன் ஆகாதவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப லென்த்தாக வீடியோ போடாமல் 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது பாயிண்ட் நான் சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, அடுத்தவங்களோட வீடியோஸ் இல்லை வாய்ஸ் ஓவர், அவங்களோட ஃபோட்டோ கிளிப் எதுவுமே உங்களோட சேனலில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட சேனல் முழுக்க முழுக்க உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் நான் சொல்கிறேன்னா, ரீயூஸ்டு கண்டென்ட்டு, ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்டு, அப்புறம் காப்பிரைட் கிளைமு, காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உங்களோட ஓன் கண்டென்ட்டை
மட்டும் நீங்கள் மேக் பண்ணி போடுங்க. எல்லாரும் சொல்வீங்க ஷார்ட்ஸுக்கு வந்து யூஸ் தி சவுண்ட் அப்படின்னு இருக்கு, அதை யூஸ் பண்ணி நான் ஷார்ட்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன், அதனால எது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்பீங்க. உங்களோட ஷார்ட்ஸ் வந்து இப்போ நார்மலாக வியூஸ் கிடைக்கும் போது எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் ஒன்ஸ் உங்களோட ஷார்ட்ஸ் வந்து நல்ல வைரல் ஆகுது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு அந்த வீடியோ கொடுத்துருக்கக்கூடிய வாய்ஸ் ஓவர் இருக்குல்ல, அதுக்கு உரிமையானவங்க உங்களோட ஷார்ட்ஸுக்கு காப்பிரைட் கிளைம் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த கிளைம்னா என்னன்னா, இந்த வாய்ஸை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோங்க, பட் இதுக்கு வரக்கூடிய ரெவென்யூ வந்து எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி உங்களையே அவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அடுத்தவங்களோட ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட சேனல் உங்களோட கண்டென்ட்டாக மட்டும் இருந்தால் போதுமானது. அடுத்து 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நான் வழி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த 5 பாயிண்ட்னு பார்த்தவங்க எந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, வீடியோ கன்சிஸ்டன்சி. வீடியோ கன்சிஸ்டன்சினா நிறைய பேர் வந்து நான் சேனலில் நோட் பண்ணி பார்த்தேன், டெக்குக்காரங்க சொல்கிறாங்க என்னென்னா, வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுங்க, நான்லாம் வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டு நான் பாட்டு ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதத்துக்கு 2 வீடியோ போடுங்க, அவ்வளோ போதுங்க, நம்ம வீடியோ நின்று பேசும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஒரு ஹோம் மேக்கராக இருக்கட்டும், இல்லை நார்மலாக இப்போ தான் ஒரு சேனல்னால் என்னன்னே தெரியாதுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், நானும் என்னால் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த யூடியூப்னால என்னன்னு தெரிஞ்சிக்கவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அப்போ நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது எந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணணும், ஷார்ட்ஸுக்கு நம்ம எந்த மாதிரி வந்து மொபைல் வைக்கணும், லாங் வீடியோக்கு எந்த மாதிரி மொபைல் வைக்கணும் அப்படின்றதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மாதத்துக்கு 2 வீடியோ மட்டும் போட்டுட்டு நீங்கள் பாட்டு ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா என்னைக்கு நீங்கள் யூடியூப் பற்றி கற்றுக்கிறது, என்னைக்கு நீங்கள் எடிட் கற்றுக்கிறது, தம்ப்லைனாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி போடணும், டைட்டில் எப்படி யூஸ் பண்ணணும், கீவேர்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு எப்போ கற்றுக்கிறது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா டெய்லி உங்களோட டைம் பொறுத்தது தான். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஃப்ரீ டைம் இல்லை, எனக்கு வீக்லி 2 days தான் டைம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் எவ்வளோ வீடியோஸ் மேக் பண்ண முடியுமோ அதெல்லாம் மேக் பண்ணி நம்ம ஷெட்யூல் மூலமாக நம்ம ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு நாளைக்கும் அப்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு கண்துடைப்பான விஷயம், வீடியோ டெய்லி போடணும்லாம் அவசியம் கிடையாது, அது முற்றிலும் பொய். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்சிஸ்டன்சி மூலமாக நமக்கு என்ன கிடைக்குன்னா நிறைய லேர்னிங் வந்து நம்ம நாலேஜ் வந்து லேர்ன் பண்ணிப்போம். ஸோ அது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது வந்து மற்றவங்க சொல்கிறாங்க ஒரு வீடியோ போட்டு ஹாயாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பே இல்லை. நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா டெய்லி ஒரு வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக தாராளம் போடலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, யூடியூப்பில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் போடணும், மாதத்துக்கு ஒன்ஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து என்னென்னா, இந்த 5 பாயிண்டையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி உங்களோட ஒரு சேனலை மேக் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களாலேயும் மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். அதன் மூலமாக நிறைய ரெவென்யூ வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் ஈஸியாக நம்ம ஒரு 3 monthக்குள்ளே நம்ம சேனலில் ஒரு ரெகக்னைசிங் சேனலாக மாற்றி ஈஸியாக டாலர் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு வேயும் நான் சொல்லியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலிருந்து நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த 5 பாயிண்ட்டையும் யாரெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் சம்பந்தமாக நான் லேர்ன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸுகளையும் உங்களுக்கு நான் வந்து சாதாரண மொழியில் நம்ம எல்லாருக்கும் புரியக்கூடிய ஈஸியான மொழியில் நான் வந்து சொல்லி டிப்ஸாக கொடுத்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பலன் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. நான் ஒவ்வொருத்தங்களுக்காக ஒவ்வொரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் ஆன்சர் பண்ணவே மாட்டேங்கிங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணவே மாட்டேன்னு சொல்கிறீங்க. நான் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஆன்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்படி யாருக்காவது ரொம்ப டிலே ஆகிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் கொடுத்துருக்குறேன், நீங்கள் ஜாயின் பட்டனில் சேர்ந்து உங்களுக்கு தேவையான A to Z டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பெய்டு கோச்சிங்கில் சேர்ந்து தான் நீங்கள் உங்கள் சேனலை வளர்க்கணும் அப்படின்னு ஒன்று கிடையவே செய்யாது. காசு நம்ம சம்பாதிக்க வந்திருக்கிறோம், நம்ம காசை நம்ம இதில் இழக்கிறதுக்காக வரவே கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பெய்டு கோச்சிங் சொல்லி உங்களை வந்து அப்படியே நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் எந்த பெய்டு கோச்சிங்கும் போனதில்லை. என்னோட முயற்சியை வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோலையுமே என்னோட முயற்சி நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட முயற்சியை கொடுங்க. YT ஸ்டூடியோவை நீங்கள் சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது,
எதுக்கு எந்த மாதிரி ரிட்டேஷனை கொடுக்குது, எப்படி டூரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே அனலிட்டிக் பண்ணிடலாம். இதுக்கு பெய்டு கோச்சிங் போகணுன்னு அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு கேட்கணும், இல்லை யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக சப்ஸ்கிரைபர் யாராவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.